என் பேரு சிந்து அனு. நான் வந்து ஹொசூர் பப்ளிக் ஸ்கூல் பிரின்சிபல். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இன்னைக்கு வந்து இந்தியாவோட 78வது இண்டிபெண்டன்ஸ் டே. ஆனால் ஹொசூர் பப்ளிக் ஸ்கூல்ல நாங்கள் வந்து வித்தியாசமா அதை கொண்டாடலாம் சொல்லி அப்படி ஒரு யோசனை வந்தது. சம்ஸ்கிருதி சொல்லி ஒரு ஹிந்தி வேர்ட், சம்ஸ்கிருதம் வேர்டே நாங்கள் யூஸ் பண்ணினோம். சம்ஸ்கிருதி சொல்லியாச்சுன்னா ட்ரெடிஷன்ஸ்னு அர்த்தம். அப்போ இந்த இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச டைமில் நம்ம ஜனங்க எப்படி வாழ்ந்தாங்க, டிஜிட்டலைசேஷன் இல்லை, டெக்னாலஜி இல்லை, மிஷின்ஸ் இல்லை, இதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு அவசியம் தெரியணும். ஏன்னா சிபிஎஸ்சி வந்து ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் சொல்கிறாங்க. ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் சொல்லியாச்சுன்னா அவங்களுடைய பிரெயின், ஹார்ட், ஹேண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு ஒரு ஆட்டிடியூட் டெவலப் பண்ணணும், ஒரு பர்சனாலிட்டி டெவலப் பண்ணணும். ஸோ NEP 2020 சொல்லி சிபிஎஸ்சி வந்து ஸ்டார்ட் பண்ணின உடனேயே நாங்கள் வந்து எங்கள் ஸ்கூல் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். நாங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணின ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ் இதுதான். இது வந்து நாங்கள் என்ன பண்ணினோம்னா, ஒவ்வொரு குழந்தைகள்கிட்டையும் சொல்லி அவங்க கையில் இருக்கிற பொருள், தாத்தா பாட்டி கிட்டையெல்லாம் அவங்க இன்ட்ராக்ட் பண்ணி அந்த பொருளை எல்லாம் கலெக்ட் பண்ணி இங்கே வந்து பெரிய ஒரு 20 ஸ்டால்ஸை நாங்கள் ஹாஸ்ட் பண்ணினோம். இது மட்டும் இல்லை, ட்ரெடிஷ்னல் கேம்ஸ், எப்படி சந்தோஷமா இருந்தாங்க, ஒரு சின்ன வீட்லயே சந்தோஷம் எப்படி அவங்க பார்த்தாங்க, ஒரு தின்னர் சொல்லி அங்க மாதிரி உட்காந்து சாப்பாடெல்லாம் ஒரு சின்ன ஒரு இதுல அவங்க சிச்சுவேஷன்ல எப்படி சாப்பிட்டாங்க, ட்ரெடிஷ்னல் டான்சஸ், இதெல்லாம் சொல்லி கொடுத்தோன்னே எங்க குழந்தைகள் எல்லாம் ரொம்ப சர்ப்ரைஸ்ஃபுல்லா கேட்டாங்க, இந்த மாதிரி ஒரு காலம் இருந்துதா இந்தியால. அதனால எங்க ஸ்கூல் வந்து ரொம்ப கம்பல்சரியா ட்ரெடிஷன்ஸ்க்கும் கல்ச்சருக்கும், அதாவது இந்தியன் ஈத்தோஸ், இந்தியன் வேல்யூஸை ஹைலைட் பண்ணி தான் ஹொசூர் பப்ளிக் ஸ்கூலோடைய ஒன் ஆஃப் த விஷனே அதுதான். ஸோ அதனால தான் இந்த 2 நாள் நாங்கள் பப்ளிக்கே நாங்கள் ஓப்பன் பண்ணிட்டோம். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து அதை விட்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க.